நேத்தி ஒரு vlog போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் ஒரு 4 ஓ கிளாக் போல் எழுந்தேன். அதனால் எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னு தெரில, இன்றைக்கி செம்ம டயர்டு. எனக்கு வந்து முழிப்பு வந்தது, இருந்தாலுமே என்னன்ட்டு தெரியல, தூங்கணும் போல் இருந்தது. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஒரு 4:45 அப்படி இருந்தால் எழுந்தேன் நான் இன்றைக்கி. சரி, ஓகே, இதுக்கு மேலே தூங்கினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்த உடனே பார்க்குற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போடுறது. எங்கள் வீட்டில் வந்து முன்னெல்லாம் வந்து இது காலையில் சாயங்காலம் 2 வேலையுமே செய்வோம், தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போடுறது. ஆனால் இப்போ வந்து முடியல. அம்மாவும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, அவங்களால இறங்கி வந்து கோலம் போட முடியாதா. நம்மளும் வந்து ஜாப் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 6 ஓ கிளாக் பக்கம் ஆயிடுது. அதனால் நம்மளாலையும் செய்ய முடியாது அப்படின்றதுனால மார்னிங் மட்டுமே கோலம் போட முடியுது நம்மளால். நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் பார்த்தா கூட நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து எப்போவுமே காலையில் வந்து கோலம் போட்டுருவாங்க. ஆனால் ஈவினிங் டைமில் அவ்வளோவா யாரும் போட மாட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங்கும் தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஈவினிங்கும் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தண்ணி தெளித்து கோலம் போடுறது இன்னுமே இந்த பழக்கம் இருக்குது. இதில் இன்னொரு கேட்டகிரி இருப்பாங்க, கோலமே போட மாட்டாங்க சுத்தமாக. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடாமலே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி என்ன சொல்கிறது, நோ கமெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது அவங்கவுங்களோட விருப்பம். வெளியில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட விருப்பம். நமக்கு வந்து பார்த்தா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். எங்கள் அம்மா மாதிரி ஆளுங்க வந்து கோலம் போடுறத வந்து தெய்வத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க. டிவோஷ்னல் கேட்டகரியில் தான் கோலம் வந்து நம்ம சேர்க்குறோம். ஏன்னா என்ன ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதும் சரி, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணும் போதும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம கோலம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு கோலம் எப்படி எதோட நான் வந்து அதை கனெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ரியேட்டிவிட்டியோட தான். தினம் வந்து நம்ம நியூவாக வந்து ஒரு டிசைன் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு மைண்டுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நம்ம மைண்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். காலையில் எழுந்த உடனே கோலம் போடுறது வந்து நம்ம பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நமக்கு. நான் இந்த மாதிரி தான் ரிலேட் பண்ணுவேன் கோலத்தை. இதையும் தாண்டி கோலம் போடுறதுன்றது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்த விட அது வந்து எனக்கு ஒரு ஆர்ட். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து க்ரியேட்டிவாக நிறைய கோலம் போடுறாங்க, ரங்கோலி டிசைன் பண்ணுறாங்க, நிறைய கோலத்திலே ஆர்ட் பண்ணுறாங்க. நானுமே பண்ணுவேன், ஆர்ட்டெல்லாம் பண்ணுவேன். கோலத்திலே வந்து வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச விஷயங்கள் எதுனா இருந்தால் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்தாலும் வேலையெல்லாம் வந்து ஆன் த டைம் முடித்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. நீங்களும் சீக்கிரமாக உங்களோட மார்னிங் ரொட்டீனெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஜாப் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேணாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே வந்து நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுங்க. ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், சாப்பாடெலாம் செஞ்சிடலாம், லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போய் குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு சமையல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அதுவே உங்களுக்கு வந்து டைம் இழுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லன்ச் ரெடி பண்ணுறதோ இல்லை பேக் பண்ணுறதோ அதெல்லாமே பண்ணிங்கன்னா நீங்கள் டைம்குள்ளே முடிப்பீங்க அப்படின்றது என்னோடய ஃபீட்பேக். இப்போ நான் ஒரு 1 வீக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுல சொல்கிறேன். ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து வேலையை இழுத்துக்கிட்டே போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம குளித்து ரெடி ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக லேட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே எல்லாமே முடிச்சிருவோம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். இன்றைக்கி வந்து பெருசாலாம் எதுவும் காய் கட் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஏஞ்சதே லேட் இல்லையா. ஸோ சிம்பிளாக வந்து சாம்பாரில் கூட எதுவும் காயெல்லாம் கிடையாது, வெத்து சாம்பார் மாதிரி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்குமே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது காலையில் எழுந்தா. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நமக்கு அச்சோ குடிக்கலையே அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம குடித்த அடுத்த செகண்டு இதை போய் ஏன்டா குடித்தோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் எதோட இதெல்லாம் ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு.
இந்த காஃபியை குடிக்கலன்னா அச்சோ குடிக்கலையே அப்படின்ற மாதிரி ஏன் தான் இப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் குடித்த அடுத்த செகண்டே வந்து ஐயோ இது என்னவோ வாயெல்லாம் கசப்பாக இருக்கே, இதை ஏன் குடிச்சோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறத தான் நான் சொல்கிறேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஃபீல் ஆகுமான்னு சொல்லிவிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வெறும் சாம்பாராக இருக்கே, தொட்டுக்க எதுவும் இல்லையே அப்படின்னு யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் சீக்கிரமாக செய்ய முடியறது எதுன்னு பார்த்தா முட்டை தான் நமக்கு. உடனே கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த முட்டை ஆம்லெட்டோ இல்லை இந்த ஸ்க்ரம்பிள்டு எக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் போட்டால் கூட மத்தியானத்துக்கு சாப்பிடும் போது ஏதோ ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. அதனால் வறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முட்டை வறுவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடைக்கடன் போயிட்டு கடையில் முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு இந்த சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் காரக்குழம்பு, இல்லை வேறு எதுனா காய் குழம்பு இதில் எது வச்சாலுமே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வெரைட்டி ரைஸ் தான். ஆனால் முட்டை அப்படின்ட்டுலாம் இந்த சாம்பாரோடு நம்ம சேர்த்து வைக்கும் போது அதை கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால தான் முட்டை வந்து டிசைட் பண்ணுது. அதே போல் வந்து நம்மளுக்கு காயெல்லாம் வாங்கி கட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. முட்டைனா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் முட்டையை பண்ணிடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக டிசைட் பண்ணேன். நானுமே வந்து இந்த ஒரு வாரத்துக்கு காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி முன்னாடி நாள் வந்து அதை கட் பண்ணி வச்சு அடுத்த நாளில் வந்து டக்குன்னு சமைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணி பார்த்தாச்சு. ஆனாலுமே எனக்கு வந்து என்னவோ அதில் மிச்சம் மீதி ஆகிற மாதிரியோ இல்லை வேஸ்டேஜ் ஆகிற மாதிரியோலாம் தோணுச்சு. அதனால் அன்னன்னைக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுறது. இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவோ இல்லை கேரட்டோ பீன்ஸோ அந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னா பாதி செஞ்சுட்டு பாதி எடுத்து வைப்பேன். இது வந்து நம்ம இன்னொரு டிஷ்ஷுக்கு பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் டோட்டலாக அதை மறந்துடுவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத. அதனாலே பாதி காய்கறி வந்து எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். இதனாலே வந்து எங்கள் வீட்டில் சண்டை வரும். வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணுற, நீ டெய்லியும் வாங்கு, இந்த மாதிரி வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இவ்வளோ வேஸ்ட் ஆகுது, இல்லைன்னா செய்கிறதா இருந்தால் ஃபுல்லாக செஞ்சிரு அப்படின்வாங்க. அப்படியே நம்ம ஃபுல்லாக செஞ்சால் கூட அது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுதா. நிறைய இருக்குன்றதுனால அதை நம்ம சாப்பிடவும் மாட்டேன்றோமா, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படி போனால் முட்டுது, இப்படி போனால் தள்ளுது. என்ன தான் நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிளானே இல்லாமல் இருந்தாலும் சரி, நமக்குன்னு வந்து எங்கேருந்து இது மாதிரி வாய்க்குமோ தெரில, எதனா ஒன்று நமக்குன்ட்டு வேஸ்ட்டாக போயிட்டே தான் இருக்குது. இதே போல் தான் ஒரு டிஷ்ஷு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சமாக செஞ்சுருப்போம், சாப்பிட்ருப்போம். அது வந்து நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ அன்றைக்கி செஞ்சது நல்லா இருந்துச்சு, அது இன்னொரு வாட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம அடுத்த நாள் வந்து நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் நிறையா செஞ்சோம் அதே டிஷ்ஷை அப்படின்னா நமக்கு அப்போ வந்து சாப்பிட பிடிக்காது, என்னவோ மூஞ்சல் அடித்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நான் வேறு பேசிக்கிட்டே போகிறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.